ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆன்லைன் வாயிலாக உங்களை சந்திப்பதே மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் நாம் ஆராதனைக்கு முன்பாக நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை ஆரம்பிப்போம். எங்கள் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த கால வேளையிலும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. இந்த ஓய்வு நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. அந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை உங்களுடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. பாடல், ஆராதனை, ஆண்டவரே, தேவ செய்தி முடிவு ஜெபம் வரைக்கும் ஆண்டவரே நீங்க கூட இருந்து ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசுங்கப்பா ஆண்டவரே. உங்களுடைய வசனத்தை எங்களோடு ஆண்டவரே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த ஆராதனை எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க நீங்க எங்களுக்கு கிருபை தாங்க. இதை காண்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இது ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பாதத்தில் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு அசைவாடுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றும் நம்மளோடு வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நான் ஒரு வசனத்தை சொல்லி நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். சங்கீதம் 23:4 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு ஒருபோதும் பயப்படேன். ஆமென். ஏனென்றால் அவர் எனக்கு துணையாய் இருக்கிறார். அவர் எனக்கு துணையாய் இருக்கும் பொழுது நான் ஒருபோதும் பயப்பட தேவையில்லை. அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றுகிறதா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது. ஆமென். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, ஆண்டவர் பெரிய காரியங்களை உன் மத்தியிலே செய்ய விரும்புகிறார். இந்த நாளிலும் என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுவீங்களா? கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோமா? ஆமென். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. சொல்லமா? தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, சேனை கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனை கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமும் அல்லவே, பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமும் அல்லவே, ஆகினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. சொல்லாமா ஆண்டவரை பார்த்து? தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. கஷ்டமாரா மதுரமாக மாறும். இந்த நாளிலும் ஒருவேளை கஷ்டமான நிலையில நீங்க உட்கார்ந்துருக்கலாம். எல்லா சூழ்நிலையிலும் மதுரமாக மாறப்போகிறது. ஆண்டவரை நோக்கி கேட்போமா? கஷ்டமாரா மதுரமாகும், கொடிய யோதா அகன்றிடும். கஷ்டமாரா மதுரமாகும், கொடிய யோதா அகன்றிடும். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை நீதம் தேற்றிடுவார். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை நீதம் தேற்றிடுவார். தேசமே பயப்படாதே,
மகிழ்ந்து களி கூறு சொல்லலாம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ள கையில் வரைந்தாயே. தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ள கையில் வரைந்தாரே. வளர்க்கத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். வளர்க்கத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு சொல்லலாம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர், சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, மகிழ்ந்து களி கூறுங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். அப்படி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்கலாமா? அவர் அன்பின் கரங்களை நான் கண்டேனே. பரலோக தேவனே, உம்மை ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் பார்த்து சொல்லலாமா? உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. Yes, Lord. Amen, Jesus. ஆண்டவர் நம்ம மத்தியில உலாவுகிற தேவனா இருக்கிறார். நம்ம ஆராதனைக்குள்ள வாசம் செய்கிற தேவனா இருக்கிறார். அவர் வாசம் செய்ய விரும்புகிற தேவனா இருக்கிறார். இந்த வேளையிலும் இந்த ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எங்கள் ஆராதனைக்குள்ள வாசம் செய்ய வாங்க ஆண்டவரே. வாசம் செய்ய விரும்பின தேவன் எங்கள் ஆராதனைக்குள்ள வாசம் செய்ய வாங்கன்னு கூப்பிடலாமா? ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயா. ஆராதனை அல்லேலூயா. ஆராதனை அல்லேலூயா. ஆராதனை அல்லேலூயா. ஆராதனை 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 சொல்லலாமா? பார்த்து ஆராதனை ஆராதனை ஆராதனை. சீனாய் மலையில் வாசம் செய், சீயோன் உச்சியிலும் கன்மலை வெடிப்பில் வாசம் செய்தி, என்னில் நீர் வாசம் செய்யும். சொல்லலாமா? பார்த்து சீனாய் மலையில் வாசம் செய்தி, சீயோன்
உச்சியிலும் கண்மலை வேடிப்பில் வாசம் செய்தே என்னில் நீர் வாசம் செய்யும். ஆண்டவரை பார்த்து காலங்களை உயர்த்தி அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா ஆராதனை காலங்களை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனைக்குள் ஆராதனைக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே எங்கள் ஆராதனைக்குள் இன்று வாசம் Yes, Jesus. எங்கள் ஆராதனைக்குள்ளே வாசம் செய்ய விரும்புகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு வாசம் செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்கு எந்த தொல்லைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து எங்களை ஆற்றி தேற்றுகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆராதனை 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 சொல்லாம் அப்பா பார்த்து ஓ ஆராதனை 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 தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும் துன்பம் துக்கம் வரும் இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும் இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வாரம் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே பாரத்தில் இருந்து ஜெயம் வரும் பரனை காக்க வல்லோ சொல்லமானுடன் பார்த்து பாரத்தில் இருந்து ஜெயம் வரும் பரனை காக்க வல்லோ காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. காக்கும் வல்ல மீட்பர் அவர் என்னையும் உங்களை காக்க வல்லவர். சூழ்நிலைகள் எப்படி வேணா இருக்கலாங்க, அவர் என்னையும் உங்களையும் ஆண்டவரை தேடுகிற ஒவ்வொருவரையும் அவர் காக்க வல்லவராயிருக்கிறார். அவர் நல்லவருங்க. உங்களுக்கு எப்ப ஏற்பட்ட தொல்லை கஷ்டங்கள்
நேர்ந்தாலும் அவர் உங்களை விடுவித்து காத்து உங்களை காக்க வல்லவராய் இருக்கிறார். அவருடைய செட்டைகளுக்குள்ள உங்களை மூடி மறைத்துக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நீங்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு ஒருபோதும் பயப்படவே வேண்டாம். ஏன்னா தேவன் அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னையும் உங்களை தேற்றுகிறதா இருக்கிறது. இந்த ஆராதனையிலும் ஆண்டவர் உங்களை தேற்றிருப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் உங்களை இன்னும் ஆற்றி தேற்று ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்க. அவர் உங்களை என்றும் விடுவித்து காக்க வல்லவராய் இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, உடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் போதுமானவர் அப்பா. நன்றி ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ செய்தியை கேட்டு இன்னும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே திருச்சபை மக்களுக்கும் என்னுடைய வார்த்தையை கேட்கிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். மனமகிழ்ச்சியான இந்த ஆராதனை நாளிலே தேவனை ஆராதிக்கும்படியாக, தொழுது கொள்ளும்படியாக, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காக நான் கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களை முகமுகமாய் சந்திக்க முடியவில்லை, உங்களுடைய இல்லங்களிலே வந்து ஜெபிக்க முடியவில்லை என்றாலும் இந்த நாளிலே இந்த செய்தியின் மூலமாக உங்களுடைய இல்லத்திற்கு வரும்படியாக, உங்களோடு தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த மனமகிழ்ச்சியான ஆராதனை நாளிலே கர்த்தருடைய செய்தியை கேட்க வாஞ்சியோடு அமர்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்தி பிரேயர் ஷால். இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா, பிரேயர் ஷால். இந்த பிரேயர் ஷாலை குறித்து நான் உங்களோடு கூட இன்றைக்கு செய்தியை சுருக்கமாக பகிர்ந்து கொள்கிறேன். இது ஒரு பெரிய செய்தி என்றாலும் இதை நான் மிக சுருக்கமாக நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக உங்களோடு கூட இதை நான் இப்பொழுது நான் பகிர்ந்து கொள்கிறேன். பிரேயர் ஷால், இதை வந்து எபிரேய மொழியில் தலித் அப்படிம்பாங்க. தலித் என்றால் எபிரேய வார்த்தையினுடைய அதனுடைய பொருள் சிறிய கூடாரம். சிறிய கூடாரம். நான் அதை குறித்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். சரி, இதை யூதர்கள் இந்த தலித்தை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்றால், இந்த பிரேயர் ஷாலை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், பார் மிட்ஸ்வா என்று ஒரு விழா வைப்பார்கள். பார் மிட்ஸ்வா என்று சொல்லி அந்த விழா எதற்காக வைக்கிறார்கள் என்று சொன்னால், 12 வயது முடிந்து 13வது வயதுக்குள் பிரவேசிக்கிற ஆண் மகனுக்கு பார் மிட்ஸ்வா வைப்பார்கள். 12 வயது முடிந்து 13 வயது ஆகும் பொழுது அவர்கள் தோராவை கற்று ஓரளவுக்கு தேர்ச்சி அடைந்து விடுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த 13 வயது ஆரம்பிக்கிற அந்த சிறுவனுக்கு அந்த பார் மிட்ஸ்வாலே இந்த பிரேயர் ஷாலை தலையிலே போட்டு இப்படி தலையிலே இதை அணிந்து தோராவை கையில் கொடுப்பார்கள். தோரா என்று சொன்னால் என்ன? ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும் 5 புத்தகங்கள் அடங்கியது தோரா. ஆங்கிலத்தில் அதை லா என்று சொல்வார்கள். இன்னும் தெளிவாய் சொன்னால் அதனுடைய பொருள் இன்ஸ்ட்ரக்ஷன் என்று பொருள். சரி, இந்த பார் மிட்ஸ்வா, பார் என்று சொன்னால் சன், இன்னும் தெளிவாய் சொன்னால் அடாப்டட் சன். மிட்ஸ்வா என்றால் கட்டளை. அப்ப இந்த பார் மிட்ஸ்வா என்றால் இந்த 13 வயது 12 வயது முடிந்து 13 வயது ஆரம்பிக்கிற ஒரு இளைஞனுக்கு, டீனேஜ் உள்ள அந்த இளைஞனுக்கு இந்த தலையில இப்படி போட்டு இந்த பிரேயர் ஷாலை போட்டு தோராவை கையில் கொடுப்பார்கள். அப்படி என்றால் இந்த தோராவின்படி, இந்த கட்டளையின்படி அவன் இனிமேல் நடக்கணும். இதை போட்டு தலையில போட்டு அந்த தோராவை கொடுத்து கட்டளையின் மகனாக,
கட்டளைக்கு தத்து கொடுக்கிறேன் என்று பொருள்பட அந்த தோராவை கொடுப்பார்கள். தோராவுக்கு எபிரேய மொழியிலே தோரா என்று பார்த்தோம், கிரேக்க மொழியிலே பென்டடியூக் என்று சொல்வார்கள், 5 ஆகமங்கள். சரி, அப்ப இந்த பார் மிட்ஸ்வாலே தேவனுடைய கட்டளைக்கு என் மகனை தத்து கொடுக்கிறேன் என்று சொல்வார்கள். இன்னும் நான் தெளிவாக சொல்லுகிறேன். ஒரு யூதன் 5 வயது வரைக்கும் அவருடைய அம்மா ஆசிரியர், 6 வயதிலிருந்து 12 வயசு வரைக்கும் அவருடைய அப்பா ஆசிரியர். அடுத்தது 12 வயசு முடிந்த உடனே இந்த பார் மிட்ஸ்வா என்ற விழா வைத்து தோராவை கையில் கொடுக்கும் பொழுது இனி அந்த இளைஞனுக்கு ஆசிரியர் யார் என்று சொன்னால் அம்மா அப்பாவை காட்டிலும் இந்த தோராதா ஆசிரியர் என்று அர்த்தம் கொள்ளும் அந்த பார் மிட்ஸ்வாவிலே அப்படி அந்த இளைஞனை அர்ப்பணிக்கிறார்கள். சரி, இப்போ நாம் இந்த பிரேயர்ஷாலை குறித்து பார்ப்போம். இந்த பிரேயர்ஷாலை நம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே எண்ணாகமம் புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரத்திலே 37 நான் வாசிக்கிறேன். எண்ணாகமம் 15ஆம் அதிகாரம் வசனம் 37. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே இளநீல நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல். நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்திற்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகள் எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாய் இருக்க வேண்டும். நீங்கள் என் கற்பனைகள் எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தமாக இருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக. கவனிங்க, இந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, வஸ்திரத்தின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே இளநீல நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல். நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்திற்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளை நினைத்து. எதை பார்த்து? இந்த தொங்கலை பார்த்து. சரி, இந்த பிரேயர்ஷாலை இப்படி இந்த பைபிள் வசனத்தின்படி இந்த தொங்கல் என்று சொல்லப்பட்டிருக்கு. 4 மூலையிலே இருக்கும். இந்த ஒரு தொங்கல், இங்கே ஒரு தொங்கல், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, 4 தொங்கல் இருக்கிறது. சரி, இந்த தொங்கலிலே தொங்கல் என்று சொல்வார்கள். இது இந்த தொங்கலிலே ஒரு 5 முடிச்சு உள்ள 8 நூல் இழைகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதை பார்க்கும் பொழுது இந்த வசனத்தில் நாம் பார்த்தோம் இதை பார்க்கும் பொழுது என்ன செய்வார்களாம்? கர்த்தரின் கற்பனைகள் எல்லாம் நினைத்து. இதை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய கற்பனைகளை நினைக்கிறார்களாம். ஒரு யூதன் இந்த தொங்கலை பார்க்கும் பொழுது கர்த்தரின் கற்பனைகளை நினைக்கிறானாம். என்ன கர்த்தருடைய கற்பனைகளை நினைக்கிறான்? எப்படி? நான் சொல்லுகிறேன். அதாவது தோராவில் 613 கட்டளைகள் உண்டு. தோராவில் மாத்திரம் 613 கட்டளைகள் உண்டு. அப்போ இந்த 613 கட்டளைகளை இந்த தொங்கலை பார்க்கும் பொழுது ஒரு யூதன் நினைக்கிறானாம். 613 கட்டளைகளை நினைக்கிறானாம். எதை? இந்த தொங்கலை பார்க்கும் பொழுது. கவனிங்க, இந்த தொங்கலை பார்க்கும் பொழுது. அப்படி என்றால் இந்த தொங்கல் எப்படி 613 கட்டளைகளை நினைக்கும்படி இதனுடைய அர்த்தம் என்ன சொல்லுகிறேன். அதாவது இந்த தொங்கலுக்கு பெயர் எபிரேய மொழியில ஜீட். இதற்கு பெயர் ஜீட் அப்படிங்கிற இந்த எழுத்தை, இந்த வார்த்தை ஒவ்வொரு எழுத்தாக பிரிக்கும் பொழுது எபிரேய மொழியிலே அலஃப், பேத், கிமல், டாலத், ஹே, வவ், ஜைன், ஹே, தேத், யோட் என்று சொல்லி மொத்தம் 22 எபிரேய எழுத்துக்கள் இருக்கிறது. ஒவ்வொரு எபிரேய எழுத்துக்கும் அதாவது எண் மதிப்பு உண்டு, நியூமரிக்கல் வேல்யூ உண்டு. அப்படி அந்த நியூமரிக்கல் வேல்யூ பார்க்கும் பொழுது இந்த ஜீட் அப்படிங்கிற அந்த வார்த்தையில முதலாவது சாடே அப்படிங்கிற எழுத்து, சாடே.
இரண்டாவது யோத் அப்படிங்கிற எபிரேய எழுத்து, மூன்றாவது ஜாடே என்கிற எபிரேய எழுத்து, மறுபடியும் யோத் என்கிற எபிரேய எழுத்து, அடுத்தது கடைசி எழுத்து டவ் என்கிற எழுத்து. அப்போ இந்த ஜீட் என்கிற எபிரேய வார்த்தையின் எழுத்துக்களுக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் அந்த நியூமரிக்கல் வேல்யூ எண் மதிப்பை பார்க்கும் பொழுது சாடே என்கிற வார்த்தைக்கு 90, யோத் என்றால் 10, மறுபடியும் சாடே என்றால் 90, மறுபடியும் யோத் என்பது 10, டவ் என்பது 400. இந்த மொத்தத்தையும் நாம் கூட்டும் பொழுது 600 வருகிறது. சாடே யோட் சாடே யோட் டவ். இந்த இதை பார்க்கும்போது 90 10 90 10 கடைசியில் 400 மொத்தம் கூட்டும் பொழுது 600 வருகிறது. சரி, அப்போ தோராவில் எத்தனை கட்டளைகள் இருக்கிறது? 613 கட்டளை உண்டு. இப்போ இந்த எழுத்தை ஒவ்வொரு எழுத்துக்கும் எண் மதிப்பு பார்க்கும் பொழுது 600 வந்துருச்சு. இன்னும் தேவை எத்தனை? 13. சரி, இப்போ பார்ப்போம். இதில் 5 முடிச்சுகள் உண்டு. இங்க பாருங்க, 5 முடிச்சுகள் உண்டு. 1 1 2 3 4 5 5 முடிச்சுகள். 1 2 3 4 5 5 முடிச்சுகள். அடுத்தது இந்த நூல் இலைகள் 8 நூல் இலைகள். இந்த வேதத்தை நம்ம படித்தோம். நூல் இலைகள் ஒன்று நீல நிறம் என்று பார்த்தீங்களா, நீல நிறம் இருக்கிறது. 7 வெண்மை, 1 நீல நிறம். வெண்மை தூய்மையை குறிக்கிறது. 7 என்பது மேசியா 613 கட்டளையும் முழுமையாய் நிறைவேற்றினார் என்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது. சரி, இப்பொழுது நாம் மறுபடியும் செய்திக்கு வரப்போம். மொத்தமாக சேர்க்கும் பொழுது 600 5 8 8 5 13. அப்போ மொத்தமாக சேர்க்கும் பொழுது 613. எல்லாத்தையும் சேர்க்கும் பொழுது இந்த 5 முடிச்சுகளையும் இந்த 8 நூல்களையும் 5 8 ஏற்கனவே 600 எல்லாத்தையும் சேர்க்கும் பொழுது 613. அப்போ 613 கட்டளைக்கு அடையாளமா இருக்கு. ஒரு யூதன், கவனிங்க, ஒரு யூதன் இந்த தொங்கலை பார்க்கும் பொழுது, இதுக்கு பேர் ஜீட் என்று சொன்னேன் ஹீப்ருல, ஆங்கிலத்தில் டாசில்னு சொல்லுவாங்க. இந்த தொங்கலை பார்க்கும் பொழுது ஒரு யூதன் 613 கட்டளைகளை அவன் நினைக்கிறான். அவன் கண்களுக்கு முன்பாக அந்த 613 கட்டளைகள் ஞாபகத்துக்கு வருகிறது. மிக முக்கியமான ஒரு காரியம். இதை யூதர்கள் பிரேயர் ஷாலை ஜெப வேளையில் போடுவார்கள். எப்படி என்றால் இப்படி இப்படி முகத்தை மூடிக்கொண்டு ஜெபிப்பார்கள். அப்படி பாடல் பாடுவார்கள். கர்த்தர் என் மேய்ப்பராக நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லி இந்த பிரேயர் ஷாலை முகத்தை மூடி தலையில முக்காடிட்டு கொண்டு ஒரு யூதன் அப்படியே ஆடிக்கொண்டே ஜெபிப்பான். அந்த எபிரேய பாடலை பாடுவான். சரி, இப்போ இந்த தொங்கல் மிக முக்கியமானது. இதுதான் நம்முடைய சப்ஜெக்ட். நாம் வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கவனிங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அவருக்கு பின்னாக வந்து இயேசு கிறிஸ்து நடந்து போகிறார் ஒரு இடத்திலே. அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாலுடைய நின்று போயிற்று. அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. கவனிங்க, 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கேள்விப்படுகிறாள். அவர் கடந்து போகும் பொழுது இந்த பெண் விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, எதிர்பார்ப்போடு இயேசு கிறிஸ்து பின்ன போகிறார். முன்னாக போக பயந்து, ஏன்னா பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, தீட்டுள்ளவள், பின்னாக போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகம் பெற்றார். என்ன வஸ்திரத்தின் ஓரம்? என்ன வஸ்திரத்தின் ஓரம் நீங்கள் கேட்கலாம். அதுக்கு தான் இதை நான் இதை பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த வஸ்திரத்தின் ஓரம் என்பது இப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த வஸ்திரத்தை இப்படி போட்டிருக்கிறார். இதை மேல் வஸ்திரம் என்று சொல்லுவார்கள். இதை பிரேயர் ஷால் இப்படி போட்டிருப்பாங்க. இதை காட்டில் இன்னும் பெரிதாக இருக்கும். இது இஸ்ரேல் நாட்டில் உள்ளதுதான். இதே போல இன்னும் பெரிதாக இருக்கும். அப்போ அந்த பெண் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள் அல்லவா? வஸ்திரத்தின் ஓரம் என்றால் என்ன? இதுதான் வஸ்திரத்தின் ஓரம்.
இந்த தொங்கலை தான் தொட்டார். இந்த ஜீட் என்கிற இந்த டாசிலை தொட்டார். தொட்டு சுகமடைந்தார். இதில் வல்லமை இருக்கு என்பது அல்ல, இதை அணிந்திருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ள தேவன். ஆக இயேசு கிறிஸ்து அணிந்திருந்த இந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகமடைந்தார். அப்படின்னால் இந்த டாசிலுக்கு எவ்வளவு ஒரு மகிமை இருக்கிறது என்று பார்த்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து போட்டிருந்த அந்த வஸ்திரத்தின் ஓரம். அது மட்டுமல்ல, கவனிங்க, ஒரு யூதன், நல்லா நீங்க கவனிங்க, ஒரு யூதன் வீட்டிலிருந்து வெளியே போகும்போது தன் மனைவி இடத்துல போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்பி வருவேன் என்பதற்கு அடையாளமாக என்ன செய்வான் என்று சொன்னால், இப்படியாக இந்த பிரேயர் ஷாலை இப்படி மடித்து, கவனிங்க, பிரேயர் ஷாலை மடித்து இப்படி இந்த தொங்கல் இருக்கும்படியாக வாசலுக்கு நேரம் வைத்து விடுவாங்க. இப்படி வச்சிருவாங்க, டேபிள்ல வச்சிருவாங்க. இப்படி வச்சுட்டு அந்த யூதன் தன் மனைவிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். கவனிங்க, இதனுடைய அடையாளம் என்ன? இப்படி வச்சுட்டு போறதுக்கு அடையாளம் என்ன? நான் போயிட்டு திரும்பி வருவேன், நான் போயிட்டு திரும்பி வருவேன். அப்படின்னா வெளி நபர்கள் உள்ளே வரும் பொழுது, வீட்டுக்குள்ள வரும் பொழுது பார்த்த உடனே, ஓ, இந்த வீட்டுக்காரர் வெளியே போயிருக்கார், திரும்பி வரப்போறாருன்னு சொல்லி இந்த வஸ்திரத்தை பார்த்து அடையாளம் கண்டு கொள்வார்கள். இந்த வஸ்திரத்தை பார்த்து டேபிள் அப்படி மடிச்சு இந்த தொங்கல் நேர வாசலுக்கு நேர இருப்பதை பார்த்து, இந்த வஸ்திரத்தை பார்த்து அடையாளம் கண்டு கொள்வார்கள், இவர் திரும்பி வரப்போகிறார் என்று. ஆக நான் போயிட்டு திரும்பி வருவேன் என்று மனைவியிட்ட சொல்லிட்டு போறவர் இப்படி வச்சுட்டு போறதுக்கு அடையாளம் என்னன்னா, திரும்பி வருவேன் அப்படின்னு மனைவிக்கு சொல்லிட்டு போறதுக்கு அடையாளமா வைக்கிறார். இதை பார்த்தா ஒருத்தர் புரிந்து கொள்வார்கள், அவர் திரும்பி வர்றார்கள். மனதில் வைக்க வேண்டும். சரி, இந்த வஸ்திரம் மட்டுமல்ல, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகமடைந்தது மட்டுமல்ல, இந்த வஸ்திரத்தை ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 38 விசேஷமா 41, 42 வாசிக்கும் பொழுது, ஜெப ஆலய தலைவன் அவருடைய வீட்டுக்கு போகும்பொழுது அவருடைய பெண் மரித்து போய்விட்டார். அப்போ மரித்த உடனே இந்த வஸ்திரத்தை என்ன செய்கிறார்கள், அந்த பெண் மேல மூடிடுறாங்க. எப்படின்னா, இந்த பிரேஷா மரித்த பிறகு இந்த ஒரு ஓரத்தை கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு மூடிடுவாங்க. அதனுடைய அடையாளம் என்ன? இனி பார் மிட்ஸ்வாவில் போடக்கூடிய இந்த பிரேஷா, கட்டளையின் மகள்னு ஒப்பு கொடுக்கப்பட்ட அவர்கள் மரித்த பிறகு இனி கட்டளையின் மகன் அல்ல, கட்டளையின்படி நடக்க வேண்டாம். ஏன்னா அவங்க செத்துட்டாங்க. அதற்கு அடையாளமாய் இந்த வஸ்திரத்தை இந்த ஓரத்தை அப்படி கட் பண்ணி போட்டுருவாங்க, போட்டுட்டு மூடிடுவாங்க. இயேசு கிறிஸ்து போய் அந்த பெண்ணுடைய மரித்து போன அந்த பெண்ணை பார்த்து தலித்தாகுமி அப்படின்னு சொல்லி இந்த பிரேஷாலை எடுக்கிறார். பார்த்தீங்களா? தலித்தாகுமி, சிறு பெண்ணை எழுந்திருக்கிறார். அப்போ மரித்த உடனே இந்த வஸ்திரத்தின் ஓரத்தை கட் பண்ணி மூடிடுவாங்க. கவனிங்க, இனி கட்டளையின் மகள் அல்லது மகன் அல்லன்னு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிரேயர்ஷாலை போடும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த பிரேயர்ஷாலை தலையில போடும் பொழுது எபிரேய மொழியில இப்படி சொல்லுவார்கள், பருக் அட்டா அடோனாய் ஏலோகினு மேலக் ஹ ஓலம் ஏஷன் கிட்ஷனு பா மிட்வோடவ் வே டிஸ்வனு லா ஹிட்டாட்டா பா ஜீட் அப்படின்னு சொல்லி இந்த வஸ்திரத்தை முத்தமிட்டு தலையில் போட்டுக் கொள்வார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? உம்முடைய கட்டளைகளால் எங்களை பரிசுத்தப்படுத்தி தொங்கல் வஸ்திரத்தினால் எங்களை மூடிக்கொள்ளும்படி கட்டளையிட்ட எங்கள் ஆண்டவரே, சர்வலோக ராஜாவே, உம்முடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்பதாக அர்த்தம். இப்படி இந்த வார்த்தையை சொல்லி அவர்கள் பிரேயர் ஷாலை மேலே போட்டுக்கொள்வார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பிரேயர் ஷாலை வெளியே போகும் பொழுது ஒரு யூதன் தன் மனைவிட்ட போயிட்டு வரேன்னு சொல்றதுக்கு அடையாளமாக இந்த வஸ்திரத்தை மடித்து இந்த தொங்கல் இப்படி இருக்கும்படியாக வாசலுக்கு நேராக வைத்து விட்டு போவார் என்று சொல்லி நான் சொன்னேன். சரி,
மறுபடியும் வசனத்தை நாம் வாசிப்போம், சில காரியத்தை பார்ப்போம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 34 இருந்து வாசிப்போம். பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனசரேத்து நாட்டில் சேர்ந்தார்கள். கெனசரேத்து நாட்டை சேர்ந்தார்கள். அவ்விடத்தில் மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறம் எங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகளை எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து எல்லா வியாதியஸ்தர்களையும் பிணியாளிகளையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொடும்படி அவர் வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொடும்படி வேண்டிக் கொண்டார்கள். கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை மட்டும் தொடணும். அவர் இருக்காரு, ஆனா அவரை தொடர்க்க எங்களுக்கு தகுதி இல்லை, அவர்கிட்ட நெருங்க வரல. பட் ஒரே ஒரு காரியம், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொடுவதற்கு அனுமதி கேட்டார்கள். அனுமதி கொடுக்கப்பட்டது. அது என்ன வஸ்திரத்தின் ஓரம்? அதுதான் இந்த தொங்கல், வஸ்திரத்தின் ஓரம். இதுதான் வஸ்திரத்தின் ஓரம். அப்ப இந்த வஸ்திரத்தின் ஓரம், இந்த தொங்கலை தான் தொடக்க அனுமதி கேட்டாங்க, வேற ஒண்ணும் இல்லை. வஸ்திரத்தின் ஓரம்னா ஏதோ ஒரு பெரிய அங்கியினுடைய ஓரம் இல்லை, இதுதான் 100% இது சத்தியம். இதுதான் இந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும்படி என்ன செய்தார்கள்? வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். என்ன அழகா இருக்குது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிரேஷானுடைய ஒரு மகிமையை பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அணிந்திருந்த அந்த பிரேஷானுடைய மகிமை, அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட யாவரும் சுகமடைந்தார்களாம். பாருங்கள், ஒரு முறை சவுலனுடைய வஸ்திரத்தை தாவீது என்ன செய்தான்? ஒரு ஓரத்தை கட் பண்ணி போயிட்டான். உடனே சொல்றான் சவுல்கிட்ட தாவீது, இந்த வஸ்திர தொங்கல் என் கையில் இருக்குன்னு. அதனுடைய அர்த்தம் என்ன? அன்றைக்கு பார் மிட்ஸ்வால போடப்பட்ட அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒருத்தர் செத்து போயிட்டு அதை கட் பண்ணி போட்டுருவாங்க. நீ செத்ததுக்கு சமம், உன்னை நான் கொல்லாம விட்டுட்டேன், ஆனால் அந்த வஸ்திரத்தின் தொங்கல் ஓரம் என் கையில் இருக்கு, நான் அறுத்து கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிற தாவீது. எவ்வளவு அர்த்தம் உள்ளது தெரியுமா? ஏன்னா மரித்த பிறகு இந்த வஸ்திரத்தின் ஓரத்தை கட் பண்ணி அதை மூடிடுவாங்க. அதற்கு அடையாளமா நான் கட் பண்ணி கொண்டு வந்துட்டேன், ஆனா உன்னை கொல்லாம வந்துட்டேன் அப்படின்னு தாவீது சொல்கிறார். வேதத்தில் பார்க்கிறோம். சரி, கடைசியாக பார் மிட்ஸ்வாவில் போடப்பட்ட அந்த வஸ்திரம் மரண பரியந்தம் வருகிறது. இப்பொழுது நாம் வேதத்திற்கு வருவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு நடக்கிற ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். யோவான் 20ஆம் அதிகாரம் சில வசனத்தை வாசிக்கிறோம். ஆரம்பத்துல இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த சரீரத்தை பார்க்கும்படி போகிறார்கள். 3ஆம் வசனம், 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லர் இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையினிடத்தில் வந்து, நல்ல கவனிங்க, பேதுருவை காட்டிலும் முந்தி சீஷன் ஓடி கல்லறையிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதையும் கண்டான், ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. நல்ல கவனி, என்ன கண்டானா? சீலைகள் கிடக்கிறதையும் கண்டான், ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. யாரு? முந்தி போன சீஷன் போய் பார்த்தா, இப்படி எட்டி பார்த்தான், கல்லறைக்குள்ள போகல, ஆனா சீலைகள் கிடக்கிறதை கண்டான். என்ன சீலைகள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அவருடைய சரீரத்தை சுற்றி இருந்த அந்த பிரேத சீலைகள் சுற்றி இருக்கிறதை கண்டான், ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து, சீமோன் பேதுரு பின்னால் வரான், அவன் உள்ளே போகவில்லை, அவன் பேதுரு உள்ளே போகிறான். உள்ளே வந்து சீலைகள் கிடக்கிறதையும், நல்ல கவனிங்க, சீலைகள் கிடக்கிறதையும், இயேசு கிறிஸ்துனுடைய பிரேதத்தை சரீரத்தை சுற்றி இருந்த சீலைகள் கிடக்கிறதையும்
அவருடைய சுற்றி இருக்கிறதையும் சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த அவர் தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதை கண்டான். சுருட்டி தமிழ்ல சுருட்டின்னு போட்டிருக்கு, ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா அதை மடித்து என்கிறார், ஃபோல்டு பண்ணி அப்படி வச்சிருக்காங்க. நல்லா கவனிங்க. இப்போ இப்படி வச்சிருக்காங்க. வச்சிருக்காங்க. எப்படி உள்ளே போறாங்க, கவனிங்க, நல்லா கவனிக்கணும். நீங்க உள்ளே போறார்கள், சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடைய வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். தனியே, இது மாத்திரம். இது என்ன? பிரேயர் ஷால். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு தலையிலே சுற்றப்பட்டிருந்த அந்த சீலை, அதாவது இந்த பிரேயர் ஷால், அது தனியே வைக்கப்பட்டிருக்கிறதையும் பார்த்தார்கள். மற்ற சீலை, பிரேதத்தில் சுற்றி இருந்த சீலை தனியா இருக்குது. இந்த பிரேயர் ஷால் தலையிலே சுற்றப்பட்டிருந்தது தனியே வைக்கப்பட்டிருந்ததா? என்ன கவனிச்சு பாருங்க. என்ன, ஒரு யூதன் வீட்டை விட்டு போகும் பொழுது தன் மனைவி இடத்துல நான் போயிட்டு வருவேன் என்பதற்கு அடையாளமாக இந்த பிரேயர் ஷால் அப்படி வைப்பான். நான் ஏற்கனவே சொன்னேன். அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு இப்படி பிரேயர் ஷாலை தனியா மடிச்சு வச்சிருக்காங்க. அதனுடைய அடையாளம் என்ன? நான் திரும்பி வருவேன் என்பதற்கு அடையாளமாக பிரேயர் ஷாலை இப்படி மடித்து இந்த தொங்கல் எல்லாம் நேரே வாசலுக்கு நேரே இருக்கும்படியா, கல்லறைக்கு நேரே இருக்கும்படி வைத்துட்டு ஆண்டவர் உயிர்த்தெழுந்து மடிச்சு வச்சுட்டு அவர் போயிட்டார். வசனத்தை வாசிங்க. முந்தி கல்லறையிடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். எதை கண்டு விசுவாசித்தான்? கவனிங்க இந்த வசனத்தை, 8ஆம் வசனத்தை. கண்டு விசுவாசித்தானா? உள்ள மற்ற சீஷன் வந்து இந்த பிரேயர் ஷாலை பார்க்கறான். பார்த்துட்டு ஆச்சரியப்படுறான். ஒரு யூதன், திருமணமான யூதன் மணவாட்டி இடத்துல, மனைவி இடத்துல நான் போயிட்டு திருப்பி வருவேன் என்பதற்கு அடையாளமாக இந்த பிரேயர் ஷாலை இப்படி வாசலுக்கு நேரா டேபிள்ல வச்சிருப்பாங்க. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து கல்லறை விட்டு வெளியே போறோம்னே பிரேயர் ஷாலை இப்படி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இதை கண்டு பாருங்க, வசனம் 8ஆம் வசனம், நீங்க இந்த வசனத்தை கவனிக்கணும். முந்தி கல்லறையிடத்தில் வந்து மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். என்ன கண்டு விசுவாசித்தான்? ஏதோ சாதாரண சேலை வச்சிருக்கிறது அது மட்டுமல்ல, இது தனியே மடித்து வைத்திருக்கிறதை கண்டு விசுவாசித்தான். எவ்வளவு ஆச்சரியமானது! அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு திரும்பி வருவேன் என்பதற்கு அடையாளமாக பிரேயர் ஷால் இப்படி மடிச்சு வச்சு போயிருந்தார். ஆமென், அல்லேலூயா. இந்த செய்தியை நீங்க கேட்டீங்க. பிரேயர் ஷால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்பி வரப்போறார், மறுபடியும் திரும்பி வரப்போறார். ஆண்டவருடைய வருகையிலே நாம் சந்திக்க ஆயத்தமா இருக்கணும். அவர் உயிர்த்தெழுந்ததற்கு அடையாளமாக, உயிர்த்தெழுதலை உறுதிப்படுத்தும்படியாக இந்த பிரேயர் ஷால் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இயேசு உயிர்த்தெழுந்தார் மட்டுமல்ல, திரும்பி வருவேன் என்று சொல்வதற்கு அடையாளமாக ஆண்டவர் பிரேயர் ஷாலை வச்சு போயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை, இந்த பிரேயர் ஷாலுடைய செய்தியை கேட்டிருக்கிறார்கள். சுருக்கமாக ஒரு சில காரியத்தை பகிர்ந்து கொண்டோம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். சத்தியத்தில் சில காரியத்தை வெளிப்படுத்த உதவி செய்து கேட்ட உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய பிரசன்னம் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும், சிநேகமும், வழிநடத்தலும், பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.